ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே. அழிவை நோக்கி பூமி காப்பாற்ற அழைப்பு விடுக்கும் உலக சுற்றுச்சூழல் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன, அதன் வரலாறு மற்றும் பின்னணி என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடைசியாக எப்போது ஜன்னலை திறந்து நல்ல காற்று உங்கள் முகத்தில் மோதிருக்கு, அல்லது சூரிய ஒளி படரும் திசையை நோக்கி ஆசையாக ஓடி இருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் அந்த ஒளியிலாவது பார்த்தது உண்டா? இறுதியாக எப்போது ஒரு செடியை நட்டிங்க அல்லது ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதை எதையுமே நீங்கள் இதுவரை செஞ்சதில்லைன்னா உங்களுக்காக தான் இந்த பதிவு. நம் வாழும் பூமி நமக்கான ஒரே ஒரு பூமி. அதன் அழிவை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கையில் நாம் அதை சுரண்டி பிழைப்பதற்காக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மேல் சொன்ன காற்று, சூரிய ஒளி எல்லாம் நீங்கள் அதை கவனித்து எத்தனை நாட்கள் ஆகிறது என்பதற்கான கேள்வி மட்டுமே. இப்போது நீங்கள் இவற்றை கவனித்தால் இது எதிலும் தூய்மையை காண முடியாது. சுற்றமான காற்று, தூசு படராத ஒளியும் அழிந்து நாளாகிவிட்டது. இப்போதாவது விழித்து கொள்ளுங்கள் என்பதற்காகவே ஆண்டுதோறும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. 1972ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் மாநாட்டை தொடர்ந்து 1973ஆம் ஆண்டு முதல் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக ஐநா சபையால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு கருப்பொருளை இலக்காக கொண்டு சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் 2023 பீட் த பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு கடைபிடிக்கப்படுகிறது. 1973ஆம் ஆண்டு முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் ஒன்லி ஒன் எர்த் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து கடைபிடிக்கப்பட்டது. என்பது டிஜிட்டல் கருவிகளை நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. குறிப்பாக ஆண்டு ஒன்றுக்கு 400 மில்லியன் டன் பிளாஸ்டிக் உலக அளவில் தயாரிக்கப்படுகிறது. இதில் அரை பங்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் ஆகும். மொத்த பிளாஸ்டிக் உற்பத்தியில் 10% கூட மறுசுழற்சி செய்யப்படுவதில்லை. இதன் விளைவாக அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் ஆறு, ஏரி, குளம், சதுப்பு நிலங்கள் என வகை தொகை இல்லாமல் எங்கும் மக்காத பிளாஸ்டிக் குப்பைகள் நிறைந்துள்ளன. இதற்கு அறிவியலின் துணையோடு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதே இந்த 2023 உலக சுற்றுச்சூழல் தினத்தின் நோக்கமாகும். சுற்றுச்சூழல் என்பது வெறும் பிளாஸ்டிக் பிரச்சனையை மட்டும் அல்ல. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களை சார்ந்ததும் ஆகும். ஏற்கனவே போதுமான அளவு நம் வாழும் இந்த பூமி சுரண்டி சூறையாடி விட்டோம். இதில் பெரும் பங்கு கார்ப்பரேட் லாப வெறியே காரணம். அதற்கு பலியானவர்கள் சாமானிய மக்கள். காடுகளை அழித்தல், பெரும் தொழிற்சாலைகள், பிளாஸ்டிக் உற்பத்தி என இன்னும் பல்வேறு காரணங்களால் சுற்றுச்சூழல் மாசு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தண்ணீரை பணம் கொடுத்து வாங்கியது போலவே சுத்தமான காற்றையும் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உருவாகிவிட்டது. இதனை உடனடியாக தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பூமியின் பிரஜைகளாகிய நாம் இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழும் இந்த ஒரே ஒரு பூமியை அதன் வளங்களோடு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது. நம் பூமியில் வாடகை வாசிகள் மட்டுமே. அதை கட்டமைப்பை சிதைக்கும் உரிமை நமக்கு இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் போடும் ஆட்டத்திற்கெல்லாம் வருங்கால நம் சந்ததியினர் நாம் தான் வருத்தமும் கஷ்டமும் படப்போகிறார்கள் என்று மறந்துவிடக்கூடாது. மனித குலத்தையும் அதை தாங்கும் பூமி பந்தையும் அழித்து கட்டப்படும் வளர்ச்சி திட்டங்களை அரசு நிறுத்த வேண்டும். அதற்கு மக்கள் ஒன்று சேர்ந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் குறித்து அடிப்படை விழிப்புணர்வையாவது மக்களிடம் சென்றால் மட்டுமே எதிர்கால சவால்களை சமாளிக்க முடியும். எனவே நாம்
பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிறத குறைக்க முடியாத ஒன்று தான். ஆனால் நாம் பிளாஸ்டிக் பொருட்களை முடிந்தவரை நம் பயன்பாட்டிலிருந்து நாம் குறைக்க வேண்டும். இந்த பூமியை பாதுகாப்பதில் நம் அனைவருடைய பங்கு மிகவும் அவசியம். எனவே பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், மரத்தை நடுவோம், உலக சுற்றுச்சூழலை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுப்போம். தேங்க்யூ.